ஹாய், நான் உங்கள் ஸ்டைலிஸ்ட் நித்யா. முகப்பேர் ஃபேஷன் லுக்கில் இருக்க ட்ரெஸ் ஷாப்பில் தான் நம்ம இன்றைக்கி இருக்கோம். டீனேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ஃப்ராக் போடுறது இல்லை லாங் ட்ரெஸ் போடுறது அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்க கேர்ள்ஸ் எல்லாருமே இங்கே பார்த்தீங்கன்னா ஹோம்வேர்லேயும் உங்களுக்கு ஃப்ராக் இருக்குது, டே டு டே அது இல்லாமல் வெளியில் போகணும் அந்த மாதிரினாலும் ஃப்ராக் இருக்குது. அதில் என்னென்ன வெரைட்டி எப்பப்போ போட்டுக்கலாம் அப்படின்னு நம்ம இப்போ பார்க்கலாம். டு பிகின் வித் பிளாக் கலர் ஃப்ராக் ஃபார் டீன் கேர்ள்ஸ். ரொம்ப பார்ட்டி வேர் கைண்ட் ஆஃப் ஃப்ராக் இது. நம்ம வந்து எப்போ போட்டாலும் சிம்பிளாக பிளாக் போட்டாலே எப்போவுமே ரொம்ப பியூட்டியாக இருக்கும். பட் அதுலேயே கிரே கலர் போல்கா டாட்ஸ் டிசைன் வச்சுருக்காங்க. ஆர்டராக அதை வந்து அசெம்பிள் பண்ணியிருக்காங்க. லைக் மைன்யூட் டாட்லேருந்து அதை அப்படியே ஸ்லோவாக போல்கா டாட்ஸாக அப்படியே மாற்றிருக்காங்க. அதே மாதிரி கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அண்ட் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ஃப்ராக் வந்து பாக்ஸ் ப்ளீட் கட் இருக்கவங்க வந்து வச்சு ஸ்டிச் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம வந்து நம்மளுடைய டம்மியை பற்றி ரொம்ப கவலைப்படவே வேண்டாம். நம்ம அந்த ஃப்ராக்கை தைரியமாக போட்டுக்கலாம். அண்ட் வெரி ஆன்டிக் நெக் பீஸ் இதில் ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. இதோடைய பேக் சைட் பார்த்தீங்கன்னா அப்படியே ரிவர்ஸாக இருக்குது. பெரிய கலர் போல்கா டாட்ஸ்லேருந்து அப்படியே ஸ்லோவாக ஸ்கொயராக வந்து அப்படியே போல்கா டாட்ஸ் பண்ணிருக்காங்க. இப்படி இருந்து பார்க்கும்போது உங்களுடைய ஷோல்டர் ப்ராடான ஷோல்டராக இருந்தாலும் கவலை இல்லை. சப்போஸ் இல்லைனாலும் இன்னுமே பெரிய ப்ராட் ஷோல்டராக தெரியும், பிகாஸ் பெரிய பெரிய போல்கா டாட்ஸ் கொடுத்துருக்கனால. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் என்ன இருக்கோ அது அப்படியே பின்னாடி சைடும் கண்டினியூ பண்ணிருக்காங்க. அண்ட் இதில் வந்து ஒரு பவு டை நமக்கு வச்சுருக்காங்க. அதையும் நம்ம ஹிப் பெல்ட் மாதிரி அழகாக டை பண்ணிக்கலாம். ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டை பண்ணுறதுக்காக தான் 3/4 ஷோல்டர் லெவல்லேருந்து 3/4 நமக்கு ஸ்டிச் பண்ணிருக்காங்க. ஸோ ஹிப்லேருந்து வந்தால் அது ஒரு யூனிஃபார்ம் லுக்கில் இருக்கும். ஸோ பின்னாடி இந்த மாதிரி டை பண்ணும்போது தான் நம்மளுடைய ஷேப் அண்ட் ஃபிட்னஸ் ரொம்பவே அழகாக எலிவேட் ஆகி இருக்கும். இதே வெரைட்டியில் நம்ம நெக்ஸ்ட் மாடல் இவங்க என்ன வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கலர்ஃபுல்லாக இப்போ வந்து கேர்ள்ஸ்லாம் வந்து யார் டீனேஜ் கேர்ள்ஸ், யார் ஸ்கூல் கோயிங், யார் காலேஜ் கோயிங் நம்மளால சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஒரு ஃபிட்னஸில் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஏஜுக்கு மீறின ஒரு ஃபிட் இருக்கும்போது அவங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுக்கலாம். விச் வில் லுக் குழந்தையாகவும் இருக்கும் பார்க்கறதுக்கு. நம்மளுடைய ஃபிசிக் ஏற்ற மாதிரி இதில் வந்து ஒரு பிளெயின் கட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அதனால என்னன்னா நம்மளுடைய ஃபிசிக்கல் எலிவேஷன் அவ்வளோவா பார்க்குறவங்களுக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி கேர்ள்ஸ் இந்த மாதிரி ஒரு ஃப்ராக்லாம் போட்டுக்கலாம். அண்ட் இதில் பின்னாடி எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிளெயின் பின்னாடி அப்படியே பிளெயினாக கொடுத்துருக்கறதுனால நம்ம வந்து நெக் பீஸ் போடணும் இல்லை வந்து ஹேர் டூ பண்ணணும் அப்படிங்கிற அவசியம்லாம் இல்லை. நம்ம அப்படியே ஓப்பனாகவே இருக்கலாம் ஃப்ரீ ஹேரில். பார்ட்டி கைண்ட் ஆஃப் ஃப்ராக், அக்கேஷன் கைண்ட் ஆஃப் ஃப்ராக் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ சின்ன குழந்தையாகவும் தெரியணும், பட் அதே நேரத்தில் நல்லாவும் ட்ரெஸ் பண்ணிக்கணும், இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இன்னொன்று ரொம்ப ஃபிட்டாக ரொம்ப ஸ்லிம்மாக இருக்குது கேர்ள்ஸ்க்கு வெரி ப்ரிட்டி கலெக்ஷன் ஒன்று இருக்குது. நம்ம தவறாமல் இந்த கலர் காம்பினேஷன் பார்த்துட்டே வரோம் அக்கேஷன் அப்படின்னு வரும்போது. இந்த ஃப்ராக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லிம் கேர்ள்ஸ் போடணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா ரொம்ப ப்ராட் ஷோல்டர் இருக்கவங்களோ ப்ளம்பியாக இருக்கவங்களோ இன்சைட் ப்ளீட் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்க எல்லா ஸ்டிச்சுமே எப்படி காமிக்கணும், நம்மளை வந்து ரொம்ப ஸ்ட்ரக்சரலாக காமிக்கும். அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ப்ராடாக இருக்கவங்களோ இல்லை அன்ஃபிட்டாக இருக்கவங்களோ இந்த மாதிரி போட்டால் கொஞ்சம் நம்ம ரொம்ப செக்யூர்டாக ஃபீல் பண்ண மாட்டோம். ரொம்ப கான்ஷியஸாக இருப்போம் காஸ்டியூமை பற்றி, ரொம்ப புல் பண்ணி இழுத்துட்டு அந்த மாதிரிலாம். ஸோ அப்படி இருக்காமல் ஸ்லிம்மாக இருக்க கேர்ள்ஸ் வந்து ஒரு ஸ்பெகட்டி போட்டு இந்த வந்து ஒரு லெக்கிங்கோ இல்லை அப்படியே கூட போட்டுக்கலாம். ஃப்ரீ ஃப்ளேர் கட் வச்சு தைச்சிருக்காங்க. பியூட்டிஃபுல் பவ், அதில் வந்து பீட்லாம் வச்சு ரொம்ப குவாலிட்டியான ஒரு மெட்டீரியல் அண்ட் ஒர்க். ஸோ பின்னாடி பார்ட்டி ஃப்ராக்னா பக்கா பார்ட்டி ஃப்ராக் அந்த மாதிரி இருக்குது. இதே ஃப்ராக் வெரைட்டியில் ஹோம் வேர் என்ன இருக்குன்னா இந்த மாதிரி ஹோம் ஃப்ராக்கும் இருக்குது. ஆல்ரெடி கேர்ள்ஸ் கான்ஷியஸ் எதில் இருக்கும்னு நான் நிறைய சொல்லியிருக்கேன். அந்த மாதிரி கேர்ள்ஸ் வந்து ரொம்ப பஸ்ட் போர்ஷன் ரொம்ப ஃபீல் பண்ணுறவங்க தே கேன் வேர் திஸ். வீட்டில் இருக்கும்போது நம்ம எவ்வளோ ட்ரெஸ் போடுறோம், பட் யாராவது திடீர்னு வந்துட்டாங்கன்னா ரொம்ப கான்ஷியஸாக இது பண்ணலாமா அது பண்ணலாமா, துப்பட்டா போடலாமா ஸ்ட்ரக் போடலாமா அப்படிலாம் யோசிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் போட்டால் அதுக்கான ரெக்குயர்மெண்ட்டே இல்லை. ஃப்ரீக் அவுட்டாகவும் இருக்குது, அதே நேரத்தில் ட்ரெடிஷ்னலாக ஒரு ஹோம் வேர் ரெசார்ட் வேர் அந்த மாதிரியும் இருக்குது. இதுலேயே நிறைய வெரைட்டி இருக்குது. நார்மல் கேர்ள்ஸ் இப்போ இந்த மாதிரி இல்லாமல் இது நம்ம மேரேஜான லேடிஸ் கூட போடலாம். அந்த மாதிரி இல்லாமல் நார்மலாக இருக்க கேர்ள்ஸ்லாம் போட்டுக்கிற மாதிரி என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வெரி சிம்பிள் காட்டன் மிக்ஸ்ட் ஹோம் வேர் இருக்குது. பிரிண்டட்
ஸோ இது வந்து போகுமா, வாஷ் பண்ணா அதோட எலிகன்சி போயிடுமா நம்ம யோசிக்கவே வேண்டாம். அண்ட் ஹோம் வேர்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல ஒரு எலாஸ்டிக் இது கொடுத்து தைச்சிருப்பாங்க. ஸோ நைட்டியோடைய ஷ்ரிங்க்டு ஃபார்ம் தான் இந்த ட்ரெஸ். ஸோ கேர்ள்ஸாக இருக்கவங்க இப்படி போட்டுக்கிறோம், ஆன்டிஸாக இருக்கிறவங்க நைட்டிஸ் போட்டுக்கிறாங்க. ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ். பட் அதுலேயே அழகாக நம்ம ஃபீல் ஃப்ரீ அப்படிங்கிற மாதிரி மெட்டீரியல்லையும் சரி ஸ்டிச்சிங்லையும் சரி ரொம்ப அழகாக இருக்குது. வித் நோ ஸ்லிட் ஃப்ராக் வெரைட்டி எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குது. யூஸ்வலாக நைட்டி வந்து இப்படி இருக்கும், இது அப்படி இல்லாம ஒரு ஃப்ராக் வெரைட்டி எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். ஸோ வெளில போட்டனா கூட இது கீழே ஒரு நம்ம 3/4 ஜெக்கிங் ஆர் லெக்கிங் ஏதாவது போட்டுட்டு அப்படியே கிளம்பிடலாம். ஸோ அந்த மாதிரி இது ஹோம் வேர் ரெசார்ட் வேர் வெரைட்டி பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து டான்சிங், அப்புறமா நம்மளுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு கெட் டுகெதர் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் போகலாம். வெரி சிம்பிள், ஜிப்டு ஒன். ஆனால் ஜிப் இருக்கிறதே நமக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ நீட்டான ஒரு ஜிப் ஒர்க்கோட ஒரு நெக் பேட்டர்னோட ஒரு பெண்டன்ட்டோட ஒரு ஸ்டைல் இருக்கு. பர்ன்ட் ஆரஞ்ச், இந்த கலருக்கு வந்து பர்ன்ட் ஆரஞ்ச் சொல்லுவோம். இந்த கலர்ல நமக்கு மோஸ்ட்லி ட்ரெஸ்ஸோ இல்லை ரொம்ப பார்ட்டி வேரோ அந்த மாதிரி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ராக் வித் பவ், ஸ்டிச்டு பவ் இருக்கு. இந்த மெட்டீரியல் ஏன் இப்படி ஸ்டிச் பண்ணிருக்காங்கன்னா அப்படியே சாக் ஆயிடும் டக்குன்னு. அதனால அது ஸ்டிஃபாக இருக்கணும், அதோட எலிகன்சி போகக்கூடாதுன்னு அழகாக அதில் வந்து ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இதுலேயே இன்னொரு வெரைட்டி என்ன இருக்கு கேர்ள்ஸ் போடுற மாதிரி அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் இந்த மாதிரி ஸ்டிச் கட் நம்ம கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக வந்து முதல்ல எப்படின்னா கார்செட் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இந்த ஸ்டிச்சிங் ஃபர்ஸ்ட் வந்தது. அதுக்கப்புறம் ரொம்பவே ஷேப் கான்ஷியஸாக நம்ம கேர்ள்ஸ்லாம் இருக்கோம் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்டிச்சை வந்து எல்லாத்துலேயுமே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, சல்வார், ஃப்ராக் அந்த மாதிரி. ஸோ பாக்ஸ் ப்ளீட்டட் கட், இந்த மாதிரி ப்ராட் பாக்ஸ் ப்ளீட் இருக்கும்போது இந்த மெட்டீரியல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகக்கூடிய மெட்டீரியல். ஸோ இதுலேயே இவ்வளோ ப்ராடாக கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்கவங்க போட்டுக்கிறதுக்கு ஒரு சூப்பர் ட்ரெஸ். ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும், நம்மளை ரொம்ப ப்ளம்பியாக காமிக்காது, இன்னும் கொஞ்சம் நம்மளை ஸ்கின்னியாக காமிக்கும். அண்ட் மோரோவர் இதில் ஒரு நெக் பீஸ் இருக்குது. இதுலேயே அவங்க ஷேப் கட் கொடுத்து பாக்ஸ் கட் கொடுத்துருக்கறதுனால டம்மியை பற்றின கவலையே நமக்கு இல்லை. ஸோ நோ டம்மி ஃபீல் இதில். இது எல்லாமே மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ப்ளம்பியாக இருக்க கேர்ள்ஸ்க்கு தான் அவங்க ஃப்ராக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த செக்ஷனில். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ராட் பாக்ஸ் ப்ளீட் ஸ்டிச் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க வித் கலர்ஃபுல் எம்ப்ராய்டரி. நம்ம ஏற்கனவே பஞ்சாரா எம்ப்ராய்டரிலாம் பார்த்தோம், அதே மாதிரி ஒரு ஃபீலில் சிம்பிள் அண்ட் கலர்ஃபுல் ஃப்ராக் இதில் இருக்குது. விச் ஆஸ் இது எப்படின்னா நம்ம இது லெகிங்கோட தான் ஆக்சுவலாக மேட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா இதில் வந்து பவ் கிடையாது. ஸோ ரொம்பலாம் நம்மளை வந்து ஷேப்பாவோ இல்லை ஃபிட்டாவோ காமிச்சிக்க முடியாது. இது கீழே லெகிங் போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு லாங் டாப் மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். நெக்ஸ்ட் கேர்ள்கான ஸ்கூல் கேர்ள், காலேஜ் கேர்ள்ஸ்க்கான ஃப்ராக். இந்த மாதிரி பேட்டர்னில் இப்போல்லாம் நம்ம பார்க்கவே முடியுது இல்லை. இது கொஞ்சம் விண்டேஜ் ஸ்டைல் ஃப்ராக் தான், பட் போட்டால் அவ்வளோ எலகண்ட்டாக இருக்கும். ப்ராட் ஷோல்டர் இல்லை, ரொம்ப சின்ன ஃப்ரேமாக இருப்பாங்க சில கேர்ள்ஸ்லாம், ரொம்ப சூப்பர் ஸ்கின்னியாக இருப்பாங்க பார்க்க. அந்த மாதிரி கேர்ள்ஸ் இதை போட்டாங்கன்னா தே லுக் ப்ராட், மேலேருந்து ப்ராடாக தெரிவாங்க, அப்படியே ஸ்லோவாக ஸ்லிம் எஃபெக்டில் இருக்கும். ஸோ ஸ்டிச்சும் அந்த மாதிரி தான் இருக்குது அண்ட் இந்த மெட்டீரியலும் அந்த மாதிரி தான். ஸோ ரொம்ப ஃப்ளோயி மெட்டீரியல் இது, லைக்ரா அந்த மாதிரி துணிக்கான ஒரு எஃபெக்ட் இருக்குது இதில். அண்ட் ஐ திங்க் இதில் வந்து லைனிங் கூட நமக்கு வந்து லைக்ரால தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். ஸ்லிம்மாக இருக்க கேர்ள்ஸ் சூப்பராக போட்டு என்ஜாய் பண்ணலாம் இந்த ஃப்ராக்ல, அந்த மாதிரி ஒரு வெரைட்டி. அண்ட் இதுவும் ஒரு விண்டேஜ் ஸ்டைல் கலெக்ஷன் தான். ஃப்ளோரலில் இந்த மாதிரி மிடி இப்போ நம்ம பார்க்கவே முடியாது, முன்னாடி நிறைய இருந்திருக்கும், பட் இப்போ அந்த மாதிரி இல்லவே இல்லை. ஸோ அழகாக இதுக்கு ஒரு லைனிங் கொடுத்து ஜிப்டு ஷேப் லைன் வச்சு ஒரு க்ரீப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் பண்ணிவிட்டு கீழே வந்து பழைய விண்டேஜ் மிடி லுக்கில் வந்து நமக்கு செகண்ட் ஆஃப் கொடுத்துருக்காங்க. வித் இதோடைய ஒரு பெல்ட் அதை மாதிரி ஸ்டஃப்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நம்ம லாங் டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கரண்ட் ட்ரெண்டில் ஆல்ரெடி நம்ம இருக்கிறதுலாம் நிறைய பார்த்தோம். அதில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வாண்டட் பை கேர்ள்ஸ் அப்படின்னா இந்த மாடல் தான். ஸோ நம்ம வந்து அழகாக ட்ரெஸ் பண்ண மாதிரி இருக்கணும், அதில் நிறைய வேலைலாம் இருக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ உள்ளே வந்து ஒரு பிளாங்க் பிளெயின் கலரில் டாப் வச்சுட்டு மேலே வித் பிளாக் அண்ட் ஒயிட் இது வச்சுருக்காங்க, கோட் மாதிரி. ஸோ ஸ்லீவ்லெஸ் வித் லைனிங். நம்ம இதை வந்து டாப்பாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ராக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கரண்ட்ல என்னென்ன டிசைன், என்னென்ன கலர்ஸ் டாப் மோஸ்ட்டாக எல்லாருக்கும் வேண்டப்படுதோ கேர்ள்ஸ் எல்லாமே எல்லா கலெக்ஷன்ஸுமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இன்னும் இதில் நிறைய கலெக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னு நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க.